வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் ஒரு ரொம்ப சிம்பிளான எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சூடான பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் இன்றைக்கி இதோட நான் சேர்த்து கேப்சிகம் எடுத்துக்கிறேன். அதுலேயும் ரெட் அண்ட் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் கேப்சிகம் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் பின்னால் அரைக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ மசாலாவில் நான் பெப்பர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் தனியா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன்னு, பச்சை மிளகா ஒரு 2. இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம அதே பேனில் வேக வச்ச முட்டையை லேசாக அந்த இருக்கிற மசாலாலேயே ஒரு ரோஸ்ட் லைட்டாக பண்ணோன்னா எக்கு நல்லா மசாலா இந்த மாதிரி கோட்டிங் ஆகிருக்கும். எக்கில் நான் ஒரு 4 சைடும் ஒரு கத்தியில் லேசாக கொஞ்சம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் அப்புறம் நம்ம ஃபைனலாக கிரேவியில் போடும்போது நல்லா மசாலா முட்டையில் உள்ள வரைக்கும் இறங்கும். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு. அதே பேனில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான தண்ணி, உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த மசாலாவில் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணல. ஏன்னா கரம் மசாலா ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்பைசஸ் ஹெவியாகிடும், மசாலாவே கொஞ்சம் டேஸ்ட் ஹெவியாக தெரியும். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான எக் மசாலா. ஸோ இப்போ தண்ணியெல்லாம் நம்ம விட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்நேரத்துக்கு எல்லா மசாலாவோட நம்ம போட்டிருந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணுறோம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் லேசாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அது நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் இதுக்கு. ஸோ இப்போ நம்மளோட எக் மசாலா பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட எக் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.